எபிசோட்ல கம்யூனிசம் அப்படிங்கிற சிந்தனை எத்தனை வருஷமா இங்க இருக்கு, 19ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடியே கம்யூனிசம்ங்கிற வார்த்தையையும் அந்த சிந்தனையும் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க, அதற்கான பெயர் காரணம் என்ன, கம்யூனிசம் எப்படி ரஷ்யால இருந்து எல்லா நாடுகளுக்கும் பரவச்சு, இந்தியாவில் எப்படி கம்யூனிசம் வந்தது அப்படிங்கறத பத்திலாம் பார்த்திருப்போம். இந்த எபிசோட்ல ஃபாதர் ஆஃப் கம்யூனிசம்னு சொல்லப்படுற மார்க்ஸ் அவர்களை பத்தியும் அவர் முன்மொழிந்த மார்க்சியம் பத்தியும் ரொம்ப டீடைலா பார்ப்போம். இந்த பூமி உருவாகி பல மில்லியன் ஆண்டுகள் கழிஞ்சிருச்சு. இவ்வளோ வருஷம் ஆகியிருந்தாலும் இந்த பூமியில மனுஷன் வெறும் 10,000 வருஷம் தான் இருக்கும் அப்படின்னு நிறைய வரலாற்று வல்லுநர்கள் சொல்றாங்க. ஒவ்வொரு காலத்திலையும் மனுஷன் தன்னைத்தானே பாதுகாத்துக் கொள்றதுக்கும் தன்னை பரிணாமிச்சு கொள்றதுக்கும் பல முயற்சிகளை செஞ்சுட்டே தான் இருக்கான். அப்படி மனுஷன் தன்னை பாதுகாத்துக்கிறதுக்கும் பரிணாமிச்சுக்கிறதுக்கும் செய்யற முயற்சிகள் இன்றளவும் தொடர்ந்துட்டு தான் இருக்கு. இத்தனை ஆயிரம் வருஷங்கள்ல பல கோடி மனிதர்களை இந்த உலகம் பார்த்திருந்தாலும் சில ஞானிகளை மட்டும் தான் இந்த உலகம் உருவாக்கியிருக்கு. ஒரு சின்ன திருத்தம், ஞானிகள் உருவாக்கப்படுறதில்ல, ஞானிகள் உருவாகியிருக்காங்க. எஸ், வெறும் சில ஞானிகள் மட்டும் தான் உருவாக்கியிருக்காங்க. ஞானிகள் எப்போதுமே மற்றவங்களை பத்தியும் வருங்கால வளர்ச்சியை பத்தியும் மட்டுமே யோசிச்சிருக்காங்க. அதுக்காகவே அவங்க தன்னோட வாழ்நாள் முழுவதையும் அர்ப்பணிச்சிருக்காங்க. அப்படி மனுஷன் உருவான இந்த 10,000 வருஷத்துல ஞானிகள்லயே சிறந்த ஞானிகள் யார் யாரு அப்படிங்கறத தேர்வு செஞ்சா அதுல முக்கியமான ஒருத்தரா கார்ல் மார்க்ஸ் இருப்பாரு. கார்ல் மார்க்ஸ் என்ற மேதை ஜெர்மனியில 1816வது வருஷம் மே மாசம் 5ஆம் தேதி பிறந்தாரு. யூத இனத்தைச் சேர்ந்த மார்க்ஸோட முன்னோர்கள் ஜெர்மனியில குடியேறி வாழ்ந்து வந்தாங்க. இவரோட அப்பா ஒரு செல்வாக்கு மிக்க மிகப்பெரிய வழக்கறிஞர். இவங்க கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றி வாழ்ந்து வந்தாங்க. 1830 வரைக்கும் தனிப்பட்ட முறையில மார்க்ஸுக்கு கல்வி கற்பிக்கப்பட்டுச்சு. 17 வயசுலயே சட்டம் படிக்கிறாரு மார்க்ஸ். அதுக்கப்புறம் பெர்லின் பல்கலைக்கழகத்துல வரலாறு, மெய்யியல் மாதிரியான துறைகள்ல முனைவர் பட்டமும் படிக்கிறாரு. மார்க்ஸ் ஜெனி வான் வெச்சுட்பலன் அப்படிங்கிறவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. மார்க்ஸுக்கு மொத்தம் 7 குழந்தைகள் இருந்ததாகவும், ஆனா அதுல வெறும் 3 பேர் மட்டும்தான் தன்னோட அடல்ட்ஹுட் வரைக்கும் உயிரோடு இருந்ததாகவும் சொல்றாங்க. இப்போ அவரோட குழந்தைங்களோட பேரை பார்ப்போம். ஜெனி கேரலின், ஜெனி லாரா, ஹென்ரி எட்வார்ட், எட்கார், ஜெனி எவிலைன் பிரான்சிஸ், ஜெனி ஜூலியா எலியனோர் அண்ட் இது மட்டும் இல்லாம பெயரிடறதுக்கு முன்னாடியே இறந்து போன ஒரு குழந்தைன்னு அவங்களுக்கு 7 குழந்தைகள் இருக்கிறதா சொல்றாங்க. மார்க்ஸோட மருமகனான பால் லாஃபர்கியூ என்ன சொல்றாருன்னா, மார்க்ஸ் ஒரு அன்புமிக்க தந்தைனும் அவரோட டாட்டர்ஸ் மேல அவர் மிகவும் அன்பு செலுத்தினார்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம மார்க்ஸ் ஒரு குழந்தையை தத்தெடுத்து வளர்த்தாருன்னு அவரோட ஹவுஸ் கீப்பர்னால சொல்லப்படுது. பட் அதுக்கான போதுமான ஆதாரங்கள் இல்ல. கொஞ்ச காலத்திலேயே மார்க்ஸோட தந்தை காலமாகிறாரு. மார்க்ஸோட தந்தை இறந்ததுக்கு அப்புறம் மார்க்ஸ் மத கொள்கைகளை புறக்கணிச்சு மெல்ல 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 தத்துவ விஷயங்கள்ல கவனம் செலுத்த ஆரம்பிக்கிறார். அந்த காலகட்டத்துல தான் தன்னோட சிந்தனைகள் குறித்த விஷயங்களை மார்க்ஸ் எழுதவும் தொடங்கியிருந்தார். மார்க்ஸுக்கு அடிமை முறை, மனுஷங்களுக்குள்ளேயே ஏற்றத்தாழ்வு இருக்கிறது, பலர் உழைச்சாலும் சிலர் மட்டுமே செழிப்பா இருக்கிறது, இது எதுவுமே பிடிக்கல. இந்த உலகம் எல்லாருக்குமானதா தானே படைக்கப்பட்டுச்சு. அப்படி எல்லாருக்கும் பொதுவா படைக்கப்பட்ட இந்த உலகம் எல்லாராலும் அனுபவிக்கப்படுதா? சில முதலாளிகள் கை மட்டும் தான் இங்க ஓங்கி இருக்கு. இந்த மாதிரியான கேள்விகள் மார்க்ஸ்குள்ள எழ ஆரம்பிக்குது. இப்படி சில முதலாளிகள் கை ஓங்கி இருக்கிறது மார்க்ஸ்க்கு பிடிக்கவும் செய்யல. அந்த தருணத்துல தான் மார்க்ஸ் ஹெகலோட கொள்கைகளால ஈர்க்கப்படுறாரு. அப்படி அவரோட கொள்கைகளால ஈர்க்கப்பட்டு தான் வேலை செஞ்சுட்டு இருந்த பத்திரிகையிலையும் சில அரசியல் கருத்துக்களை எழுத ஆரம்பிக்கிறாரு மார்க்ஸ். அந்த காலகட்டத்துல அது பலருக்கும் பிடிக்கல. அதனால அவர் அந்த வேலையில இருந்தும் தூக்குறாங்க. அங்க அவருக்கு வேலை போனதுக்கு அப்புறம் பிரான்ஸோட தலைநகரான பாரிஸ்க்கு போறாரு மார்க்ஸ். அங்கதான் 1844ல ஏங்கல்ஸை சந்திக்கிறாரு மார்க்ஸ். ஏங்கல்ஸும் மார்க்ஸை போலதான் சின்ன வயசுல இருந்தே இவருக்கும் மதத்து மேலையும் மத நம்பிக்கைகள் மேலையும் முதலாளித்துவத்து மேலையும் பெரிய வெறுப்புணர்ச்சி இருந்தது. சின்ன வயசுல ஒரு நாள் தன்னோட அப்பா நூற்பாலையில வேலை செய்யறத பார்த்துட்டு இருக்கும் போதுதான் முதலாளித்துவத்தோட கோர முகத்தை பாக்குறாரு ஏங்கல்ஸ். அன்னையிலிருந்தே இவருக்கு முதலாளித்துவத்து மேல மிகப்பெரிய வெறுப்பு உண்டாகுது. அதுக்கப்புறம் மார்க்ஸை பத்தி இவருக்கு தெரிய வந்திருக்கு. ஒரே சிந்தனையில இருக்கிற திறமை மிக்க இவங்க 2 பேரும் ரொம்ப நட்பா பழக ஆரம்பிக்கிறாங்க. தனிப்பட்ட முறையிலும் சரி, அரசியல் ரீதியாகவும் சரி, இவங்க 2 பேரும் கடைசி வரைக்கும் ரொம்ப நெருக்கமாவே இருந்தாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்துதான் இன்னைக்கு பொது உடைமை கட்சிகளோட வழிகாட்டியா இருக்கிற மார்க்சியத்தை உருவாக்குறாங்க. இந்த உலகத்துல சொத்தெல்லாம் தனி மனிதர்கள் கிட்ட தான் அதிகமா இருக்கு. ஆனா அப்படி இல்லாம சொத்துக்கள் எல்லாம் எல்லாருக்கும் பொதுவா இருக்கிற ஒரு விதமான சமூக அமைப்பை நோக்கி உலக மக்கள் படிப்படியா போகணும். அப்படிதான் இந்த உலகமும் போகணும்ன்ற ஒரு கோட்பாடு வலியுறுத்துறது தான் மார்க்சிசம். மார்க்சியம் அப்படின்றத மதம்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது கடவுள் பத்தியோ நமக்கு மேல ஒரு உலகம் இருக்கு, அது நம்மளை கண்காணிச்சிட்டு இருக்கு, நாம நல்லது செஞ்சா இங்க போவோம், கெட்டது செஞ்சா இங்க போவோம் அப்படிங்கிற மாதிரியான மேலுலக வாழ்க்கை பத்தியோ கவலைப்படல. மாறா அது அரசியலும் பொருளாதாரமும் ஒண்ணுக்கொன்னு தொடர்பு இருக்கிறதுங்கிற மாதிரியான சிந்தனையை அதிகம் வலியுறுத்துறது. இந்த 2 விஷயத்தாலையும் சமுதாயத்துல ஏற்படக்கூடிய மாறுதல்கள், ஆபத்துகள், சீர்கேடுகள் இது எல்லாத்தையும் விவரிக்கிற வரலாற்று ரீதியான அரசியல் பொருளாதார சித்தாந்தமே மார்க்சியம். கடவுளோட பேராலையும், அரசியலோட பேராலையும், பொருளாதாரத்தோட பேராலையும், சமயத்தோட பேராலையும், நீதியோட பேராலையும் மக்கள்ல ஒரு வர்க்கத்துல இருக்கவங்க இன்னொரு வர்க்கத்துல இருக்கவங்கள எப்படியெல்லாம் சுரண்டி வாழ்றாங்க, அவங்களை எப்படியெல்லாம் கொடுமைப்படுத்துறாங்க, அவங்க கிட்ட இருக்க வளங்களை எப்படி அவங்க பறிக்கிறாங்க, இப்படி பல விஷயங்களை விவரிக்கிற ஒரு சமூக விஞ்ஞானம் தான் மார்க்சியம். இங்க மனிதர்கள் எப்படியெல்லாம் வாழணும், எப்படியெல்லாம் வாழக்கூடாது, என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது, குறிப்பா இல்லாமைன்ற ஒரு விஷயம் இல்லாம இருக்க என்னென்னலாம் செய்யணுங்கிறத பத்தி தீவிரமா வலியுறுத்துறது தான் மார்க்சியம். மார்க்சியம் ஒவ்வொரு துறையும் எப்படி இருக்கணுங்கிறத பத்தியும் பேசியிருக்கு. தத்துவத்துறையை பொறுத்த வரைக்கும் மதம், கடவுள் இதெல்லாம் இருக்கவே கூடாது, உலகமே எல்லாத்தையும் விட மேலானது. பொருளாதாரத்துறையை பொறுத்த வரைக்கும் பொது உடைமை கோட்பாடுகள் அவசியம். அரசியல் துறையை பொறுத்த வரைக்கும் பாட்டாளி மக்களோட சர்வாதிகாரம் இருக்கணும். பண்பாட்டு துறையை பொறுத்த வரைக்கும் தோழமை உணர்வு அடிப்படையா இருக்கணும். அதாவது தொழிலாளர் வர்க்க கூட்டுறவை முன்னிறுத்தணும். அறிவுத்துறையில அறிவியல் மட்டுமே முதன்மையா இருக்கணும், கடவுளோ இல்ல மூட நம்பிக்கையோ இல்ல. இதெல்லாம் தான் மார்க்சியம் வலியுறுத்துது அப்படின்னு மார்க்சியத்தை படிச்சு அதை ஆராய்ந்த பல அறிஞர்கள் சொல்றாங்க. சுருக்கமா சொல்லணும்னா ஒரு மனுஷனுக்கும் இன்னொரு மனுஷனுக்கும் இடையே ஏற்படுற சமூக தொடர்பையும் பிணைப்பையும் பண்டங்கள் உற்பத்தியையும் தானிய உற்பத்தியையும் அடிப்படையா கொண்டு செயல்படுறது தான் மார்க்ஸோட தத்துவம். அவரோட தத்துவங்கள் மதத்தை பத்தி என்ன சொல்லுதுன்னா, மனித சமூகத்துல மனுஷனுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா இல்ல மனுஷன் நல்லா வாழணும்னா மதங்கள் எல்லாம் கடவுளோட உதவியை எதிர்பார்க்கறாங்க. ஆனா மார்க்சியமோ மனிதர்கள் நல்லா வாழ மனிதர்களோட உழைப்பையும் ஒருமைப்பாட்டையும் மட்டுமே எதிர்பார்க்குதுன்றதுதான். மார்க்ஸ் என்ன சொல்றாருன்னா, பெரும்பாலான மக்கள் இங்க தொழிலாளர்களாகவும் விவசாயிகளாகவும் தான் இருக்காங்க.
அவங்க கையில ஆட்சியும் அதிகாரமும் இருக்கணும். அப்படி அவங்க கையில ஆட்சியும் அதிகாரமும் இருக்கிறது தான் உண்மையான ஜனநாயகம். மத உணர்ச்சி எப்பவுமே தோழமை உணர்ச்சியை வளர விடாது. அதுக்கு தடையா தான் இருக்கும். தொழிலாளர்களும் விவசாயிகளும் சர்வதேச அளவுல ஒருத்தரோட ஒருத்தர் நின்னு மத வெறிக்கும் தேசிய வெறிக்கும் இடம் கொடுக்காம தோழமை உணர்வை வளர்த்தெடுக்கணும். இப்படிப்பட்ட விஷயங்களை தான் மார்க்ஸ் தொடர்ந்து வலியுறுத்துறாரு. மார்க்ஸோட இப்படிப்பட்ட மாபெரும் சிந்தனைகளையும் தத்துவங்களையும் கேள்விப்பட்டு அதை படிச்சு அவரை சந்திக்க வர்றாரு இன்னொரு ஞானியான ஏங்கல்ஸ். மார்க்ஸும் ஏங்கல்ஸும் சேர்ந்து ஒரு கம்யூனிஸ்ட் அறிக்கையை, அதாவது ஒரு மேனிஃபெஸ்டோவை தயார் செஞ்சாங்க. அந்த மேனிஃபெஸ்டோ எப்ப தயார் செய்யப்பட்டுச்சு, அதுக்குள்ள என்னென்ன விஷயங்கள்லாம் இருந்தது, அதை யார் யாரெல்லாம் ஃபாலோ பண்ணாங்க, அது சமுதாயத்துல எவ்வளவு பெரிய புரட்சியை உண்டு பண்ணுச்சு, அதை வழிகாட்டியா வச்சு இன்னும் எந்த மாதிரியான தத்துவங்கள்லாம் உருவாச்சு, இப்படி பல விஷயங்களை அடுத்த எபிசோட்ல